புதுயுகம் வழங்கும் யாவரும் கேளிர் சொல்லரங்கம் தொடர்கிறது. மனித பண்புகளுக்கான அடையாளமாக இருப்பது அரவணைத்து செல்லும் குணமா, அனைவருக்கும் உதவும் மனமா, சிறுமை கண்டு சீரும் சினமா? குணத்திலும் மனத்திலும் சினத்திலும் தங்களை அடையாளம் காட்டிக்கொண்ட இளம் தலைமுறையைச் சேர்ந்த இந்த சிங்கங்கள் மீண்டும் சீறி எழுகின்றன. குணத்தால் மிளிர்கின்றன, மனத்தால் ஒளிர்கின்றன. தொடங்க. தென்னகத்து கோபிச்செட்டிப்பாளையத்து ஜான்சி ராணிகளுக்கும், கலாம் ஐயாவின் மகனும் பேரனுமாய் வீற்றிருக்கும் இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எமது வணக்கம். அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்கு ஆறு அம்மா. அன்பை சொல்ல 1000 உறவுகள் இருந்தாலும் அதை அன்பாய் சொல்ல அம்மாவை தவிர வேற யாரும் இல்லைன்னு தாங்க ஐயா சொல்ல முடியும். அப்படிப்பட்ட தாயை இன்னைக்கு தெருவுல தள்ளி தன் நண்பர்களுடன் வீட்டுக்குள் குடித்து மகிழ்கிறான் என்றால் இப்படிப்பட்ட மனுஷங்களை பார்த்தா கோவம் தானங்கய்யா வருது. தட்டி கேட்கிற அந்த சினத்தை பத்தி நான் பேச வந்திருக்கேன். அதனாலதான் சிவப்பு சட்டை போட்டு வந்திருக்கீங்க, சினத்தை காட்டுறதுக்காக. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும், தந்தையின் அன்பு முன்னேன்னு குடும்பம் எல்லாம் ஒத்துமையா இருந்தது. ஆனா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நான் வேணுமா, உங்க அப்பா வேணுமா, 2ல 1 முடிவு பண்ணடி. நான் வேணுமா, உங்க அப்பா வேணுமா, 2ல 1 முடிவு பண்ணடின்னு காதலுங்கிற பேர நீ குடும்பத்தை 2ஆ பிரிக்கிறானுங்க. இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தா எங்களுக்கு கோவம்னு வருது. ஐயா, காட்டுல வேலை செய்யறவன கேவலமாகவும் கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறவன கௌரவமாகவும் பாக்குற மக்களுக்கு ஒண்ணு தெரியாது. அரிசியை இன்டர்நெட்டை டவுன்லோட் பண்ண முடியாதுங்க. அப்படி போடுங்க. அப்படி விவசாயின்னு தகுதி பார்க்கும் மக்களே, விவசாயியின் கால்பட்ட அரிசியை தான் கழுவி உண்கிறது என்பதை மறந்து விட வேணும். உண்மைதானுங்க ஐயா? உண்மைதான். ஐயா, அடிக்கிற வெயிலுக்கு 1/2 லிட்டர் குளிர்பான அருந்தலாமா என்று நினைக்கிற நாம ஏன் இந்த மரக்கன்றுகள் நடலாம் நினைக்க மாட்டேங்கிறோம்? இந்த மாதிரி விஷயம் தாங்க நாங்க தட்டி கேட்கிறோம். இப்படிப்பட்ட பல கோபங்கள் என்னுள்ள இருக்கு. உலகம் முழுதும் ஆறத் தழுவி அரவணைத்த செம்மொழி எமது. உலகத்தினர் அனைவரும் உறவினரே என கூறும் செம்மொழி அமுது. தடை பல கண்டு தடை பல கடந்து கொடியதை நாட்டிய பெருமை, பல 100 ஆண்டு கடந்த பிறகும் இன்னும் தொடரும் இளமை. எத்தனை எத்தனை சாதனைகள் படைத்தது எனது அன்னை மொழியடா, இது பிறப்பு இறப்பு 2 மற்ற இறைமொழி என்று தெளியடா. புதிதாய் புதிதாய் சாதனைகளை அறிவியலில் மண்ணில் வகுத்தது, 6ஆம் அறிவை மூளையில் புகுத்தி மனிதனால் இவ்வுலகை அளந்தது. விலங்கொடு விலங்காய் திரிந்தவனுக்கு அறிவை கற்றுக் கொடுத்தது, இந்த உலகில் முதலில் நாகரிகத்தை என் மொழிதான் சமைத்துக் கொடுத்தது. அறம் செய்ய விரும்பு, உயிரெழுத்த கத்து தரும் போதே அறம் செய் அதையும் விரும்பி செய்யு சொல்லி கொடுத்தது என்னோட தமிழ் மொழி தானுங்கய்யா. அறம் செய்யும் சொல்ல, அறம் செய்ய விரும்பு, சந்தோஷமா கொடு. இயந்திர யுகமா மாறிட்டு வர்ற இந்த கலியுகத்துல உதவி செய்யற மனப்பான்மையினாலதாங்கய்யா இந்த புது யுகமே இயங்கிட்டு இருக்கு. காற்றின் மாற்றம் சூறாவளியானது, கடல் அலைகளின் மாற்றம் சுனாமியானது. காற்றின் மாற்றம் சூறாவளியானது, கடல் அலைகளின் மாற்றம் சுனாமியானது. மழை நீரின் மாற்றம் வெள்ளமானது. மனிதா, நீ உதவும் பண்பாலேதான் நீ மகத்துவமான மனிதனாகிறாய். அதனாலதாங்க ஐயா நான் சொல்றேன், இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் தேவை உதவும் மனம் மனம் மனம். பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்ததாம் எம் தமிழ் மொழி. மனித பண்புக்கு அடையாளமாக இருப்பது அரவணைத்து செல்லும் குணம். நான் இங்க பேச வந்திருக்கேங்கய்யா. கருவறையிலிருந்து தாய் மடியில் கண்மூடி, தொட்டிலில் உறங்கி படுக்கையில் படுத்து, அப்பா தோள் மீது சாய்ந்து சகோதரனுடன் பகிர்ந்து, உறவினர்களுடன் கலந்து பல திட்டுகள் வாங்கி சில அடிகள் வாங்கி, நிறைய துன்பங்களையும் இன்பங்களையும் அனுபவித்து படித்து படித்து படிப்படியாக முன்னேறி மீண்டும் திருமணம் என்னும் புதிய உறவுடன் சேர்ந்து மகிழ். இத நான் ஏன் சொல்ல வந்தேன் தெரியுமா? நம்ம அம்மாவோட கருவறையில் இருக்கும் போதே 3 மாசத்திலேயே நம்ம அம்மா பேசுறதெல்லாம் நமக்கு கேட்கும் அம்மாங்கய்யா. அப்பவே நம்ம அம்மா சொல்லுவாங்க, எல்லாத்துட்டையும் அன்பா இருப்பா, எல்லாத்தையும் அரவணைச்சு போன்னு சொல்லுவாங்க. அங்க என்ன வருது? நம்ம பிறப்பதற்கு முன்பே நம்ம அம்மா நமக்கு அன்பா இருன்னு சொல்லி கொடுக்குறாங்கய்யா.
நம்ம இப்ப எங்காவது போயிட்டு வந்து ஒரு துன்பத்துக்கு போயிட்டு வந்தாலோ ஒரு ஏதாவது கஷ்டம்னாலோ நம்ம அம்மா மடியில படுத்து அதை சொன்னோம்னா நம்ம அம்மா நமக்கு முதுகுல தடவி கொடுப்பாங்க பாருங்கய்யா, அதுக்கு ஈடான அன்பு எங்கேயும் இல்லைங்கய்யா. இப்ப அப்பா நம்ம காலையில இருந்து கஷ்டப்பட்டு வந்து நம்ம பக்கத்துல உட்காருவாங்க. அப்ப நம்ம அவர பக்கத்துல உட்கார்ந்து தோல்ல சாஞ்சு கொஞ்ச நேரம் பேசணும்னா நமக்கு எந்த வித்தியாசமும் இருக்காது. ஆனா அவருக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நமக்காக பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்து நம்ம பிறந்ததுல இருந்து நமக்கு கிடைச்ச முக்கியமான அன்பு இதுன்னு அவருக்கு தோணுங்க ஐயா. அங்க இருக்க அரவணைப்பு அன்பு. இப்போ நிறைய பேர் சொன்னாங்க போராட்டம்ங்கிறது சிறுமை கண்டு சீரும் சினம்னு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பத்தி நிறைய பேர் சொன்னாங்க. நான் காங்கேயத்துல இருந்து வந்திருக்கேன். நான் சொல்றேன், மாட்டு மேல இருக்க அக்கறையும் பாசத்தும் அன்புனாலதான் நம்ம போராட்டமே நடத்தணும். அந்த சினத்துக்கு அடிப்படை குணம்தான். இப்போ தர்மபுரி பக்கத்துல நடந்த ஒரு உண்மை கதையை சொல்றேங்கய்யா. ஒரு அப்பா அம்மா 2 பசங்க இருந்தாங்க. அப்பா வந்து முதல் பையனை கம்மியா தான் படிக்க வச்சாரு. ஆனா 2வது பையனை நல்லா படிக்க வச்சாரு. ஆனா 2வது பையன் என்ன பண்ணாரு தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊர் சுத்திட்டு படிச்சதுக்கான வேலை பார்க்காம இருந்தாரு. அப்புறம் ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றத கேட்டு சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு வந்துட்டாரு அவங்க அப்பாட்டு இருந்து. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, அவரை ஏமாத்தி அவங்க பேத்துக்கு சொத்தை அபரிச்சுட்டாங்க. அவர் ஏதோ ஒரு வெளியூர்ல ஏதோ பைத்தியம் முடிச்ச நிலைமையில இருந்தாருங்க ஐயா. அங்க வேலை விஷயமா போன அப்பா அவர்கிட்ட, அப்பா நீ ஏன் இங்க இருக்கேன்னு கேட்டாருங்க ஐயா. அவர் இருந்த நிலைமையிலே அவருக்கு தெரிஞ்சது இது நம்ம அப்பா தான்னு. அங்க இருக்குங்க ஐயா அவங்க அப்பாவும் அவங்களுக்கு கொடுத்த அன்பும் அரவணைப்பும். அவங்களுடைய அந்த கதை சொன்னாங்க பாருங்க. நீங்க புதிய ஏற்பாட்டில் படிச்சீங்கன்னா பிராடிகல்சன் அப்படின்னு மனம் திரும்பிய மைந்தனை பற்றிய ஒரு கதை ஒன்று வரும். அந்த கதை இன்னைக்கு நீங்க படிச்சு பார்த்தாலும் அது ஜீசஸ் அற்புதமான கதை. அது பாருங்க, மனம் கலங்கி சித்தம் பேதித்தல கூட வந்தது அப்பாதான் அந்த பையனுக்கு தெரியுதுன்னா அன்பு தானங்க அந்த இடத்துல அரவணைக்கும் குணமா இருக்கு. நான் ஒரு காட்சியை சொல்றேன், அதை அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கணும் எல்லாரும். நீங்க பேருந்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஜன்னல் வழியா ஒரு வயசான பாட்டி வந்து, ஐயா எனக்கு ஏதாச்சும் கொடுங்கன்னு கேக்குது. இல்லம்மா நான் அன்பானவன் பாசமானவன் சொல்லி அந்த பாட்டி கிட்ட, பாட்டி உன்னைய பார்த்தா எங்க அம்மா மாதிரி இருக்கு, எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது, நீ இப்படி பிச்சை எடுக்கிறியேன்னு நினைச்சு கண்ணு கலங்குது தனையும் சொல்லி முடிக்கிறக்குள்ளார பஸ் எடுத்துட்டு போயிடுவான். அதுக்கு தானே சொல்றது. சரி பஸ் எடுத்துட்டு போனானே பாட்டி நின்னுதேன்னு திரும்பி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த கிழவி நம்மள பிச்சைக்கார மாதிரி பார்க்கும். சரி சிறுமை கொண்டு சீரனுமே, இப்படி பிச்சை எடுக்கிறியே கிழவி, நீ எல்லாம் உருப்படுவியா, நாட்டை கெடுக்கிறியே, வீட்டை கெடுக்கிறியே, எங்க ஊருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கிறியே, இத்தனையும் சொல்லி திட்டி முடிச்சோம்னு வச்சுக்கோங்க, அந்த கிழவி திருப்பி சொல்லுவா, குங்கு நாட்டுக்கே உள்ள சில கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி சரி போடா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சான்னா, இங்க நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? அந்த பாட்டி கேட்டப்போ, பாட்டி பசிக்குதா, இந்தா 10 ரூபாய், உனக்கு பசிக்கும் போது ஏதாவது வாங்கி சாப்பிடுன்னு சொன்னு வச்சுக்கோங்க, அந்த பாட்டி மகராசனா இரியான்னு ஒரு வார்த்தை சொல்லுவா. அந்த வார்த்தையை நீங்க வாங்கணும்னா அனைவருக்கும் உதவி செய்யவர்களா இருக்கணும். ஏன் இந்த தலைப்பு நான் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு காரணம் இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். அங்க ஒரு பையன் என்ன பண்ணா, பக்கத்துல இருந்த பையனுக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தான். பட்டார்னு ஒரு சத்தம். என்னடா அந்த வாத்தியார் வச்சிருக்காரு முதுகுல ஒண்ணு. நம்ம அப்ப காலத்துல என்ன பண்ணுவாங்க, யாராச்சும் வீட்டுக்கு வெளியே போறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிச்சைக்காரங்க ஒரு அம்மா வராங்க. இந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இவங்களோட இந்த பையனோட அம்மா அந்த பையன் கையில காசை கொடுத்து அந்த அம்மாவுக்கு கொடுக்க சொல்லுவாங்க. காரணம் என்ன தெரியுங்களா, அடுத்தவங்களுக்கு அந்த குழந்தை சின்ன வயசுல இருந்தே கொடுத்து பழகணுங்கிறத பழக்கி வச்சாங்க. ஆனா அடி வாங்கின அந்த பையனுக்கு இன்னொரு வார்த்தையும் கூடவே விழுந்துச்சு, டோன்ட் ஷேர் யுவர் திங்ஸ் அப்படின்னு. அந்த அம்மா யாருக்கு எதுவும் கொடுக்காத, யாருக்கு எதையும் கொடுக்காத, யாருக்கிட்டையும் எதையும் பகிர்ந்துக்காத, யாருக்கு எந்த உதவியையும் செய்யாதேன்னு ஒரு ஆசிரியர் சொல்லி மாணவர் வளர்த்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. இந்த நிலையில மனுஷருக்குனே உண்டான ஒரு அடையாள குணமான உதவி செய்யற மனப்பான்மையை நாம தொலைச்சிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்துலதான் இந்த தலைப்பை எடுத்து நான் பேச வந்திருக்கேன். தமிழ் மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனள் அமுது, கனியை பிழிந்திட்ட சாறு, எங்கள் கதியில் உயர்ந்தடையாம் பெற்ற பேரு என்று எம்மொழியாம் செம்மொழியை வாழ்த்தி வணங்கி எம் இனம் காக்க போராடிய தமிழின காளையர்களுக்கு கைகூப்பி வணக்கமிட்டு
அரங்கில் கூடியிருக்கும் மான்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் தமிழின் தேன் சுவை கலந்த வணக்க மலர்களை பொழிந்து பேச விளைகிறேன். ஐயா, இன்னைக்கு புதியுகம் சேனல் 3 தலைப்பு கொடுத்திருக்கு. மனித பண்புக்கு எது முக்கியம்னு கேட்டிருக்கு. நான் சொல்றேங்க ஐயா, சிறுமை கண்டு சீரும் சினம் தான் மனித பண்பு அடையாளம். எப்படி ஏன் தெரியுமாங்க ஐயா? இன்னைக்கு நம்ம ஒரு தமிழ்ல ஒருத்த பிழை செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் கிட்ட போய் அப்பா நீ இது பேசுனது தப்புப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கு அவன் சொல்லுவான் ஆமா வந்துட்டேன் பெரிய நக்கீரர் பரம்பரை அப்படின்னு கேட்பாங்க ஐயா. ஏன் தெரியுமா நக்கீரர் சொல்றாங்க? அன்னைக்கு சிவபெருமான் வந்து தமிழ்ல சிறு தவறு செஞ்சுட்டாருன்னு நக்கீரர் சிவபெருமானவே பார்த்து கேட்டாருங்க ஐயா. நெற்றிக்கண் திருப்பினும் குற்றம் குற்றமேனு அந்த இடத்துல இருந்ததுங்க ஐயா. எங்க கவலை இல்ல ஐயா, இன்னைக்கு சூழ்நிலை நம்ம சமுதாயம் எப்படி இருக்கு தெரியுமா? கொத்தும் பணக்கழுகு, கொள்ளை பெருச்சாளி, எத்தி பிழைக்கவே கத்தும் நரிக்கூட்டம். யாருக்கும் புரிஞ்சிருக்காது தமிழ்நாடு நிலைமை இன்னைக்கு அப்படி இருக்கு. நான் மறுபடியும் சொல்ற கேட்டுக்கங்க. கொத்தும் பணக்கழுகு, கொள்ளை பெருச்சாளி, எத்தி பிழைக்கவே கத்தும் நரிக்கூட்டம் ஐயா. இங்க எங்க அன்பு அரவணைப்பு இருக்கு? சினம் தாங்க ஐயா வேணும். அன்னைக்கு எங்க வீரர்கள் வாடிவாசல் போனாங்க. ஏன் தெரியுமா? ஒரு தேனி கிட்ட போய் ஒரு இளைஞன் கேட்டானா, தேனியே உன்னோட தேனையெல்லாம் நாங்க திருடிடுறோம், உனக்கு என்னதான் மிச்சம்னு. அதுக்கு அந்த தேனி சொல்லுச்சா, நீ என்னோட தேனை மட்டும்தான் மனிதா திருட முடியும், என்னோட உழைப்பை என்னைக்கும் திருட முடியாதுன்னு சொல்லுச்சாங்க. தேனியினுடைய தேனை திருடலாம், தேனியின் உழைப்பை திருட முடியாது. ஐயா, அதே மாதிரிதான் என் தமிழன் கிட்ட அந்த இடத்துல நான் கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா, நம்ம இடத்தான் அன்னைக்கு கடல் அழிச்சுது. குமரி கண்டம் ஒண்ணு இருந்ததுங்களா ஐயா, நம்ம இடத்தான் அன்னைக்கு கடல் அழிச்சுது, நம்ம இடத்தை யாராலையும் அழிக்க முடியாதுன்னு சொன்னாங்க ஐயா. குமரி கண்டம் என்ற இடத்தை தான் கடல் கொண்டது, மனித இனத்தை கொள்ளவில்லை. அங்க நின்னதுங்க ஐயா எங்க சிறுமை கண்டு சீரும் சினம். ஐயா, இன்னைக்கு என்னோட காலேஜ்ல படிக்கிற ஒரு தோழன் இல்லைங்க ஐயா, என்னோட சகோதரன் ஒரு கவிதை எழுதுறாரு. என்ன தெரியுமா? மாணவியின் விடைத்தாளில் உள்ள தவறுகளை திருத்த வேண்டிய ஆசிரியரின் சிவப்புமை அவளின் பிறப்பு உறுப்பு அறிந்து தெரிந்த ரத்தத்தில் இருந்ததுன்னு சொல்றாங்க ஐயா. இன்னைக்கு அந்த அளவு பெண்கள் வதக்கப்படுறாங்க ஐயா. ஐயா, நான் இது வரைக்கும் பாரதி பார்த்ததில்ல, அவரோட சினத்தை எழுத்துக்கள்ல பார்த்திருக்கேன். அன்னைக்கு நான் அவரோட கவிதையில பார்த்தேன், பாரதியும் அவரோட சினத்தையும் ஒட்டுக்கா பார்த்தேங்க ஐயா. அதுதாங்க ஐயா சிறுமை கண்டு சீரும் சினம். மனிதனுக்கு வாழ்க்கையில பல தடைகள் வரலாங்க ஐயா. அந்த தடைகள் எல்லாம் தாண்டி வரணும்னா அவனுக்கு சிறுமை கண்டு சீரும் சினம் வேணுங்க ஐயா. எப்படி தெரியுமா? பிறப்பு நீங்க ஒரு தடையா நினைச்சிருந்தீங்கன்னா உங்க தாயின் சதையை கிழிச்சு எறிஞ்சிட்டு வெளியே வந்திருக்க மாட்டீங்க ஐயா. இன்னைக்கு உங்களுக்கு படிப்பு தடையா? எடிசன் படிச்சது 4வது தாங்க ஐயா. பணம் உங்களுக்கு தடையா? மாங்காய் விற்கும் கிழவிக்கு நாளனாதாங்க ஐயா முதலீடு. எதிரி உங்களுக்கு தடையா? அவன் எதிரிலும் இல்ல எங்கேயும் இல்ல உங்களுக்குள்ளேயே தான் இருக்கான், கண்டுபிடிச்சு அழிச்சிருங்க ஐயா. பணம் உங்களுக்கு தடையா? ஐயா, சாதி உங்களுக்கு தடையா? பெரியாரின் பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளுங்க. காதலி உங்களுக்கு தடையா? இன்னைக்கு இளைஞர்கிட்ட கேட்டு பாருங்க, திரிசாலின நயர்ந்தாரன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. காதலே உங்களுக்கு தடையா? பிரம்மச்சாரிகள் சாதித்தது 1000 ஐயா. இறப்பு உங்களுக்கு தடையா? இறந்து மீண்டும் பிறந்து வாருங்கள். ரத்த கடை படுகிறதா? ஐயா, கவலைப்படாதீங்க. நீங்க சிறுமை கண்டு சினம் கொண்டதால் ரத்தம் பட்டுச்சுன்னா என்னோட கைக்குட்டை தரேன், துடைச்சுக்கோங்க ஐயா. அதனாலதான் சொல்றேன், சிறுமை கண்டு சீரும் சினம் மட்டுமே ஒரு மனிதனுக்கு அடைப்படையா இருக்குன்னு சொல்லி பேச வந்திருக்காங்க. அப்பாடி புரிஞ்சு தள்ளிட்டாங்க அப்படியே. இரும்பு பலமானதுதான், ஆனால் நெருப்பு அதை உருக்கிவிடும். நெருப்பு பலமானதுதான், ஆனால் நீர் அதை அணைத்து விடும். நீர் பலமானதுதான், ஆனால் மேகம் அதை கவர்ந்து விடும். மேகம் பலமானதுதான், ஆனால் காற்று அதை களைத்து விடும். அதே போல்தான் மனிதனும் பலமானவன் தான், ஆனால் பிறரின் துன்பம் அவனை உருக்கி விடுங்க. ஐயா, சென்னையில போன வாரம் காலக்கிருதி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சி எத்தனை பேர் உடல் உறுப்பு தியானம் செய்யறதுக்காக வர்றாங்க அப்படின்றத பாக்குறதுக்காக நடந்தது. அந்த நிகழ்ச்சியில உடல் உறுப்பு தானம் செய்யறதுக்காக வந்தவங்க முழுக்க முழுக்க முதியோர்களோ பெரியோர்களோ இல்ல, அனைவருமே கல்லூரி மாணவர்கள். உடல் உறுப்பு தானம் இங்க இருக்குது இல்லைங்க எங்களுடைய உதவும் குணம். நம்ம ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த தந்தை பெரியார் அவர்கள் அனைவருக்கும் பயன் தரக்கூடிய நூற்றுக்கணக்கான தென்னை மரங்களை இரவோடு இரவா வெட்டி சாச்சாரு. எதுக்காக தெரியுமா? தன் நாட்டு மக்கள் கல்லுக்கு அடிமையாகி தன்னையே இழந்துட்டு இருக்காங்கன்ற வேதனையில
அவங்களுக்கு உதவணும்ன்ற மனப்பான்மை இல்லைங்க ஐயா. இது ஒரு அவருடைய சொந்த மரம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்காகவே வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை என் குழந்தைக்காகவே அர்ப்பணிக்கிறேன் வாழ்றவங்க நம்மளுடைய பெற்றோர். அவங்கள கொண்டு போயிட்டு இன்னைக்கு அநாத ஆசிரமத்துல விடுறோமே, அப்புறம் எங்க இருந்து ஐயா அரவணைப்பு வரும்? நல்லா கேளுங்க. அந்த அநாதை ஆசிரமத்துல இருக்கவங்களுக்கும் முதியோர் இல்லத்துல இருக்கவங்களுக்கும் இன்னைக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்குதுன்னா யாரோ இங்க உதவி மனப்பான்மையில இருக்காங்கன்னு தானேங்க அர்த்தம். நிச்சயமாக மனித பண்பிற்கான அடையாளமாய் இருக்கிறது பிறருக்கு உதவும் பண்பேன்னு சொல்றேங்க ஐயா. பசியோடு இருப்பவர்களுக்கு ஒருவேளை உணவு கொடுத்துப்பார், நீ இறந்த பின்பு காணும் சொர்க்கத்தை அவர் முகத்தில் ஒரு நொடியில் காண்பாய்ங்கய்யா. ஏதோ உங்களால முடிஞ்சது ஒரு 5 ரூபாய் பிஸ்கெட் பாக்கெட்டோ 10 ரூபாய் பிஸ்கெட் பாக்கெட்டோ வாங்கி கொடுத்தா கூட போதும் ஐயா. கோயம்புத்தூர்ல விஜயலட்சுமி அறக்கட்டளையில் இருந்துச்சு. 10ஆவதுலயும் 12ஆவதுலயும் நல்ல மதிப்பெண் பெற்றவங்களுக்கு வருஷம் 5000 10,000 25,000 கொடுத்து வழங்கினாங்க. அதெல்லாம் உதவி தானங்க. அதே மாதிரி எங்க ஊர்ல திருவள்ளுவர் நற்பணி மன்றம் இருக்கு. பணமோ இல்ல பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்ல, அதாவது மலைவாழ் மக்கள் இருப்பாங்களா, பழங்குடி மக்கள், அவங்களுக்கு கம்பளையும் சேலையும் கொடுத்து உதவுனாங்க. எனக்கு வந்து சின்ன அப்பா இல்ல, ஊரே பங்களாபுதூர், குடிசைப்புதூர் இல்ல, அதனாலதான் எனக்கு வந்து அப்பா இல்ல, சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. அம்மா மட்டும்தான். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அம்மா வந்து அவங்களோட அம்மா அப்பா வீட்டுல தான் இருக்காங்க. கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்க. அதாவது கனரா வங்கியில வெறும் 70 ரூபாய் சம்பளத்துக்கு, மாசம் வெறும் 70 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போனாங்க ஐயா. அங்க இருக்கிற மேலாளர், அதாவது கனரா வங்கியோட மேலாளர், ஒருத்தரோட உதவியாளர், இப்ப இருக்கிற மேலாளர் வந்து எங்க அம்மாவுக்கு உதவி செஞ்சனால தான் நான் இந்த இடத்துல இருக்கேன். நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். என் தங்கச்சி பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சிருக்கேன். 2 பேர்த்தையும் வந்து எங்க அம்மாவுக்கு ஒருத்தர் அரவணைச்சிருந்தாலோ இல்ல வந்து சிறுமை கொண்டு சினம் செஞ்சிருந்தாலும் முடியாது. உதவிங்கிற மனப்பான்மை இருந்தாங்க தான் நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேங்க ஐயா. செஞ்ச உதவியும் இட்டு வைத்த விதையும் வீணா போகாதுன்னு சொல்லுவாங்க. செஞ்ச உதவியும் இட்டு வைத்த விதையும் வீணா போகாது. நாம ஒரு நிலத்துல ஒரு விதை இட்டு வச்சோம்னா அது எப்படி வீணா போகாதோ அந்த மாதிரி நாம ஒருத்தருக்கு ஒரு செய்யற உதவி வந்து பிற்காலத்தையும் செய்யுன்னு சொல்லுவாங்க ஐயா. அது நான் என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நடந்த உண்மை. நாங்க வந்து இங்க கோபியில இருந்து சென்னையில பஸ்ல போயிட்டு இருக்காங்க ஒருத்தங்க. ஒரு கணவர் மனைவி போறாங்க, ஒரு பெண் போகுது. அந்த பொண்ணு வந்து தன்னுடைய பர்ஸை வந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டா. அப்ப வந்து அந்த கணவர் சொல்றாரு அந்த பொண்ணுக்கு நம்ம காசு கொடுத்து உதவலான்னு. அந்த பொண்ணு சொல்றா இல்ல வேண்டாங்க, நமக்கு எதுக்கு இந்த வீண் வம்பு, அந்த பொண்ணு ஒருவேளை காசு இருந்திருக்கலாம், இல்ல அந்த பொண்ணு சும்மா கூட சொல்லலான்னு சொல்றா. இல்ல நான் கொடுத்து உதவுவேன்னு சொல்லி அவர் உதவிட்டாரு. அப்புறம் இன்னொரு நாள் சென்னையில அந்த பொண்ணு உதவ மாட்டேன்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த பொண்ணு வந்து காசு இல்லாம பர்ஸை தொலைச்சு நின்னுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இன்னொரு பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு உதவி செய்யறா. இது என்னதுங்களா, தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அது வேற யாரும் இல்ல, என்னோட கணவர் தான் அந்த உதவி செஞ்சாரு. நான் தான் அதை வேண்டான்னு சொன்னேன். இப்ப நான் அது வந்து வெக்கப்படுறேங்க ஐயா. அதனாலதான் நான் சொல்றேன், மனித பண்புக்கு அடையாளமா இருப்பது அனைவருக்கும் உதவும் மனம். இரக்கத்தான் பிறந்தோம் இரக்கத்தோடு இருப்போம், இரக்கத்தான் பிறந்தோம் இரக்கத்தோடு இருப்போம் ஐயா. அதாவது தானத்திலே சிறந்தது கண்தானம்னு சொல்லுவாங்க. நான் எல்லாரும் சொல்றேன், நம்மளோட உடல் வந்து உயிர் வந்து இந்த மண்ணை விட்டு போனாலும் உடல் வந்து எல்லாரோட இருக்கும். அப்படி நம்மளோட உயிர் வந்து இந்த மண்ணில் எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படின்னா தன்னுடைய கண்ணையும் உடல் உறுப்பையும் தானம் செய்யுங்க. ஆஃப்டர் யுவர் டை டொனேட் யுவர் ஐ. நான் சொல்றேன், மனித பண்புக்கு அடையாளமாக இருப்பது அனைவருக்கும் உதவும் மனமே மனமே மனமே. அடையாப்பா இவங்க அனைமா நன்றி ஒருதான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இன்னாருக்கு நன்றி, அவருக்கு நன்றி, இவருக்கு நன்றி. ஏன்னா நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது. என்கிட்ட ஒருத்தர் 1000 ரூபாய் வாங்கினாரு, கொடுக்கவே இல்லை. நான் சொல்றது முந்தி, இப்ப நீ செல்லாத நோட்டை கொடுத்து நினைச்சுடாங்க. நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல. நானும் கேட்டு பார்த்தேன், கொடுக்கவே இல்லை. அப்புறம் நான் திருக்குறள் எழுதி விட்டேன், நன்றி மறப்பது நன்றன்று நான் எழுதுனேன். அவன் அங்கிருந்து எழுதுனா அன்றே மறப்பது நன்று அப்படின்ட்டா. ஐயா கபடி 3 சாமியார் வந்தாங்க. ஒரு தம்பதியர் பார்த்தாங்க. 3 சாமியார், ஒன்னு வெற்றி சாமியார், இன்னொன்னு செல்வ சாமியார், இன்னொன்னு அன்பு சாமியார். அந்த தம்பதிகள் வந்து 3 பேருக்கு சாப்பாடு பண்ணி போடலாமேன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனா சாமியார்ல சொன்னாரு, யாரோ ஒருத்தருக்கு நீங்க சாப்பாடு பண்ணி போட முடியும், நாங்க 3 பேர் ஒரு இடத்துல சாப்பிட மாட்டோம் அப்படி சொன்னது. என்னடா இப்படி சொல்றாங்கன்னு போட்டு சரி அதை 3 பேர்த்துல ஒருத்தரை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த தம்பதியில் அந்த பெண்ணு அன்பு சாமியாருக்கு நாங்க சாப்பாடு பண்ணி போறோம் சொன்னோன்னே அன்பு சாமியார் வந்தாரு, மத்த 2 சாமியார் பின்னாலே வந்தாங்க. அன்பு வந்தா செல்வம் வந்துடும், அன்பு வந்தா வெற்றியும் வந்துடும். ஐயா நான் ஒரு விவசாயி, நிறைய சொன்னாங்க அரவணைக்கிறது என்னென்னமோ பண்றது. நான் வந்து சிறுமி கண்டு சீர்னு வந்தியா, நிறைய பேருக்கு உதவணும் வந்தியா. உதவுற போது இவனடா ஊதாரி பையனாங்க.
சீர்ற போது இவனோட எங்க பார்த்தாலும் ரவுடியாட்டிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் ஒரு விவசாயிங்க, கிட்டத்தட்ட எனக்கு 35 வருஷம் வரைக்கும் கல்யாண மேகலை நல்லா கைதட்டுங்க. கல்யாண ஆளுங்க கைதட்டு சொல்றாரு. நான் ஒரு கபடி வீரன், இவன் ஊரா கபடி விளையாடுறாங்க. மாடுபிடி வீரனா இருக்கிறதுனால இப்படி மாட்டு மேல போய் எங்கால் விழுந்து மாடு குத்தி கொண்டாலும் கொடுவோன்னு யாரும் பண்ணு தரல. உடனே நான் ரொம்ப நொந்து போய் நான் எழுதின ஒரு வார மலருக்கு ஒரு கவிதை எழுதினேன் விவசாயிங்கிற தலைப்புல. பெண் பார்த்து பார்த்து அழுத்து போய்விட்டது, யாரும் எனக்கு பெண் தர முன்வரவில்லை. ஏனென்றால் நான் விவசாயி, நானும் இப்போது முதிர் கண்ணன் தான். எப்படி ஊர் சுற்றி கபடியாடி வீடு வந்த போதும் என் விதவை தாயின் கைமணக்க ரசச்சாதம் உறுதியாகிவிடும். வானம் பார்த்த நிலத்துக்கு சொந்தக்காரன் நான், வாசலில் கடன்காரன் வந்து விடுவானோ என்ற பயம் என் தாய் ராமாத்தாளுக்கு. இன்னொரு முறை கடன் தள்ளுபடியானால் எப்படி பிழைத்துக் கொள்வோம், இன்னொரு முறை கடன் தள்ளுபடியானால் எப்படி பிழைத்துக் கொள்வோம். ஏன் வள்ளுவா பாடினாய், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றோரெல்லாம் தொழுது அவர் பின் செல்வார் என்று. ஐயா, இப்பொழுது உழுவதற்கு நிலமும் இல்லை, அழுவதற்கு மேகமும் இல்லை. துருவென சுற்றித் திரிந்த என் தாய் ராமாத்தால் ஒரு நாள் இறந்து போனாள். துருவென சுற்றித் திரிந்த என் தாய் ராமாத்தால் ஒரு நாள் இறந்து போனாள். போங்கள், அந்த விவசாய தாய் எப்போது வாழ்ந்தால் இன்று இறக்க. இத பார்த்தோன்னே எங்க மாமனார் உடனே உடுமலைப்பேட்டை பக்கத்தில் உடனே இவனுக்கு தாண்டா பொண்ணு தரோம் சொல்லிட்டாங்கய்யா. ஒரே கவிதையில கல்யாணம் ஆயிருப்பாருங்க. அதுக்கப்புறம் எழுதலைங்க. ஆமா, அவர் வாட்டுக்கு வாரம் எழுதிட்டு போறாரு. ஐயா, வியாசகமுனி 5000 வருஷம் முன்னாடி சொன்னார், கலியிலே திருமணம் மணல் வீடாகும், காவலாம் வேலிய பயிரை மேயும், பலசாலி அரசாலும் நிலை வந்து சேரும், பாமரர் மேல் வரிகள் பலமாக ஏறும், உள்ளம் உடல் ரெண்டுமே பிஞ்சிலே தீயும், ஊரெங்கும் பக்தியின் வேடங்கள் மேயும், கள்ள கணக்குகளும் கொலைக்களவும் மீறும், கடமையும் கண்ணியமும் நூலளவில் வாழும், இருந்தாலும் அரவணைச்சு போற உள்ளங்கள் இருக்க வரைக்கும் இந்த பூமி சுழலும் சொன்னான். ஐயா சொன்னாரு. என்னென்னமோ சொன்னாங்க. உதவுற எங்க மாமனாரு இன்னொருத்தருக்கு போய் ஜாமீன் கையெழுத்து போட்டாருங்க. தோட்டத்துக்கு கடன் வாங்குறக்கா ஜாமீன் கையெழுத்து போட்டாரு. அவரு தோட்ட ஜப்திக்கு போயிருச்சுங்கயா. சரி, இப்ப என்ன பண்றாரு தெரியுங்களா, தோட்டத்தில் உட்காந்து மோட்டார் போட்டு அத்தை மாமனு தினசரி சண்டை கட்டிக்குவாங்க. ஒரு நாள் ரொம்ப சண்டை முத்தி போச்சுங்க. சண்டையை விலைக்கு வர்றதுக்கு போனேன். எங்க மாமனார் உடனே என்ன சொன்னது தெரியுமா, ஏ கருப்பா எற அந்த கவத்தினாரு. ஏமாமா தூக்குக்கு மாட்டிக்கு போறியா, இந்த கைத்தில் தான்டா கண்ணதாஸ் ஒரு தத்துவத்தையே சொல்லிட்டு போனேன். ஒவ்வொரு மனிதன் வாழ்வதற்கும் ஒரு சான் வயிறு அல்லவா, ஒரு சான் வயிறை வளர்க்க முடியாதவனுக்கு ஒரு முழம் கயிறு அல்லவானாரு. மாமினைக்கு முடிஞ்சு வருவார் நினைச்சேன். அழகா மோட்டர்ல போட்டு தொட்டிக்குள்ள உட்காந்து கவத்தை பின்பக்கமா முதுகு போட்டு ஆச்சாரு. ஏமாமா கவத்தில் இந்த வாங்குறீங்க, உனக்கு சுகர் புண்ணான எப்பாருன்னு கேட்டேன். மாப்பிள்ள உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லுவனுங்க, 23 வருஷமா இந்த கவுரு தான் எனக்கு உண்மையான பொண்டாட்டிங்கிறாரு. நான் பரவாயில்லடா கொஞ்சம் தெம்பரம் போய் பாடுறாங்க, சுத்த செவுத்திலே உரைச்சிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அப்படி இருந்துட்டாலும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் அரவணைச்சுக்குவாங்க. அரவணைக்கிற குணம் இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் சுபிட்சமா இருக்கும் சொல்ல வந்துருக்கு. நல்லா 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 பாருங்க, என்ன ஆணித்தரமா பேசுறாரு. ஆண்டவ முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம் ஒண்ணு கேட்கணும். ஏண்டா சாமி என்ன படைச்ச, என்ன படைக்கையிலே என்ன நினைச்ச அப்படின்னு ஒரு அருமையான பாட்டு. அதுலதான் அவர் சொன்ன அந்த கயறு அப்புறம் உயிருங்கிற விஷயத்தை சொன்னாரு. ஒரு சான் வயிறு நிறைக்க முடியலன்னா ஒரு முளம் கயிறுல வாங்குற பாட்டு ரொம்ப அருமையா பேசியிருக்காரு. ஐயா, இன்னைக்கு குழந்தை வளர்ப்புல கூட நமக்கு சினம் தேவைப்படுதுங்க. எனக்கு 3 வயசு குழந்தை ஒண்ணு இருக்கு, என் பையன். அவன் ஏதாவது தவறு செய்யும் போது யாராவது பார்த்து ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோன்னு அவனை அரவணைச்சு அவன் தவற மறைக்கிறதுக்கு நான் உதவி செஞ்சேன்னா அத விதைய வேரிலேயே கிள்ளி எரியற மாதிரிங்க. அந்த இடத்துல நான் கோபத்தை காட்டி நீ செஞ்சது தப்பு, மன்னிப்பு கேளுன்னு நான் சொன்னா அதுதாங்க ஐயா சரி. அடியாத பிள்ளை படியாது. நீங்க வந்துட்டு சொல்றீங்க சினம் கொண்டு அவனை திருத்தின அப்படின்னு சொல்றீங்க. எங்க அப்பா வந்துட்டு என் தம்பிய அடிச்சுட்டாரு, பலமுறை அடிச்சிருக்காரு, அடி வாங்கிட்டே தான் இருப்பான் என் தம்பி. அப்படி அவன் அடிச்சிட்டு இருக்கும் போது நேத்து டிவிஎஸ் 50 ஓட்டினா, என்கிட்ட மட்டும் நான் டிவிஎஸ் 50 ஓட்டினேன் அப்படின்னா. நான் கேட்டேன், அப்பா அம்மாட்ட சொன்னியா அப்படின்னு. அடிப்பாரு அப்படின்னா. அது நாங்க சினம் ஒருத்தவங்க மேல நம்ம காமிக்கிறோம்னா தப்ப மறைச்சிடுவாங்க, அதை அவங்க திருத்திக்க மாட்டாங்க. சரிங்களா? கோபப்படுதல்ல 2 வகை இருக்குங்க. வெறி கொண்ட சினம் தான் உங்க அப்பா கையாண்டது. நான் சொல்றது நெறி கொண்ட சினங்க. பிரபாதம். வெறி கொண்ட சினம் வேறு, நெறி கொண்ட சினம் வேறு. ஓட்டும் போது இதெல்லாம் நடக்கும்பா, ஜாக்கிரதை. உனக்குன்னு ஒரு வயசு இருக்கும், உனக்கு நான் பைக் வாங்கி தரேன்னு சொல்லி பாருங்க, அவன் சொல்றத கேட்பாங்க. அது மட்டும் இல்ல, கீழே விழுந்து கால் ஒடிஞ்சு போச்சா எந்த ஓட்ட முடியாதா சொல்லணும். குழந்தை தவறு செய்யறது எப்படி தெரியுங்களா, சின்ன சின்ன தவறு தானே, சிறு குழந்தை தானேன்னு விட்டு வச்சிருவோம். ஆனா அதுவே விருட்சமாகி வளர்ந்து நம்மளையே வந்து விழுங்கும் பாருங்க.
அப்ப வரும் என் வழி, அப்ப தெரியும் நாம தப்பு செஞ்சுட்டோன்னு. இன்னைக்கு வேணா நான் கோபக்காரியா தெரியலாம் என் பையனுக்கு, ஆனா நாளைக்கு நல்ல பண்போட அவன் வளர்ந்து நிக்கும் போது சொல்லுவான், எங்க அம்மா அன்னைக்கு சொன்னாங்க, இப்ப எனக்கு புரியுதுங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. முண்டாசு கவி பாரதியார் சொல்லி இருக்கிறாங்க, ரௌத்ரம் பழகுன்னு. ரௌத்திரம் பழகுங்கிறக்கு வித்தியாசம் இருக்குதுங்க. அதுதான் அந்த அம்மாட்ட நான் சொன்னேன். நெறிகொண்ட சினம், வெறிகொண்ட சினம், இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறத நான் சொன்னேன். இளைஞர்கள் அப்படின்னாவே குத்து பாட்டு தான் பாடுவான், அவனுக்கு 10 பாட்டு கூட தெரியாது. அப்படின்னு இருந்த காலம் போய் இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்காக போராடி வாடி வாசல திறந்ததும் அவன் தான், நெடுவாசலுக்கு சொர்க்க வாசல் காட்ட போறதும் அவன் தாங்கய்யா. தனியா சொர்க்கவாசல் கிடையாது, வாடி வாசலும் நெடுவாசலும் தான் சொர்க்கவாசல். அடுத்தது இலக்கியம். இலக்கியம் இல்லைன்னா மனித பண்பு இல்ல. நமக்கு எல்லா மனித பண்புகளும் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. அந்த இலக்கியத்தை கரெக்டா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது புலவர்கள் கையில இருக்கு. போலி புலவர்கள்னு ஒருத்தர் இருந்திருந்தாங்கன்னா நல்ல இலக்கியம் இப்ப நம்ம கைக்கு வந்து சேர்ந்திருக்காதுங்க. அந்த மாதிரி போலி புலவர்களை உருவாக்க கூடாதுன்னு 3 அரசர்கள் பாடுபட்டாங்க. அதிவீர ராம பாண்டியன் போலி புலவர்களை கண்டா தலையில குட்டுவாரு. தலையில குட்டுறதையே பெரிய அவமானமா நினைச்சாங்க அந்த காலத்துல. நீங்க சொல்றவர் பிள்ளை பாண்டியன், குட்டுதற்கோ பிள்ளை பாண்டியன் இங்கில்லை, காதை குறும்பியளவாய் எட்டின மட்டும் நடப்பதற்கு வில்லி இல்லை. வில்லிபுத்தூரார் அப்படிங்கிறவரு மகாபாரதத்தை தமிழ்ல எழுதினவர். போலி புலவர்களோட செவிய அறுத்தவரு. அதே மாதிரி ஒட்டக்குத்தர் அப்படிங்கறது தலையவே வெட்டினவருங்க. அவருங்க அன்னைக்கு சினம் கொல்லல அப்படின்னா இன்னைக்கு நல்ல இலக்கியங்களும் மனித பண்புனா இதுதானே நமக்கு தெரியாம போயிருக்கு. அக்கா சொன்னாங்கல்ல வில்லிபுத்தூரார், வில்லிபுத்தூரார் பொய்ப்பாட்டு பாடினவங்க காதறுத்துருவார். ஆமா, சினம் இல்லையா? அவர் வில்லிபுத்தூரார் பாரதத்தை தமிழ்ல மொழிபெயர்க்கிறதுக்கு ஒரு கதை இருந்தது. அருணகிரிநாதர் அளவருக்கும் தெரியும். வில்லிபுத்தூருக்கு போறாரு. அங்கிருந்து 4 புலவர்கள் காதறுப்பட்ட நிலையில வந்துட்டு இருக்கிறாங்க. பார்த்தோன்னே தெரியுது, மெலிஞ்ச கோலம் தமிழ் புலவர்கள், ஏன்டா இப்படி வந்துட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் வேண்டுதலா? இல்ல, இந்த மாதிரி இங்க வில்லிபுத்தூராரு ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த மாதிரி தப்பான பாட்டு பாடினா காதறுத்துருவாரு. சரின்னு போய் பாக்குறாரு. ஐயா பார்த்ததுக்கு அப்புறம் அங்க வில்லிபுத்தூரார் அவர்கிட்ட போட்டி பாடு பாடுறாரு. என்ன தெரியுங்களா? வில்லிபுத்தூரார் சொன்ன பாட்டை நீ சொல்ல முடியுமா? அருணகிரிநாதர்கிட்ட கேள்வி. முடியும். அருணகிரிநாதர் நான் சொல்றத நீ சொல்லு, அல்லது நீ சொல்றத நான் சொல்றேன். தோத்துட்டா காதல இப்படி தொரட்டிய மாட்டி ஒரு இழு. இது போட்டி. அருணகிரிநாதர் வில்லிபுத்தூரார் சொன்ன பாட்டை சொல்லிடுறாரு. வில்லிபுத்தூரார் திருப்பி கேட்கிறார் பாடல. திததத்த தித்த தாதொத்து தித்த திதா திததத்த தித்த தேதொத்து தித்ததத்தா திததத்த தித்தத்தை தாததி தேதுதை தாததத்து திததத்த தித்த தீ தீ திதி துதி தீ தொத்ததே அப்படின்னு சொல்லி பாட்டை பாடி முடிச்சுட்டு இது காதையா அறுத்துருக்கலாம். காதல அந்த பாட்டுக்கான பொருள் தெரியணும், அதான் முக்கியம். காதை அறுக்கலான்னு காதை அறுக்க போறாருன்னு வில்லிபுத்தூரார் நினைச்சாரு. அருணகிரிநாதர் கருணையே வடிவானவர், அனைவருக்கும் உதவும் குணமுடையவர். அதனால சொன்னாரு, நீ உதவு. எப்படி தெரியுமா உதவணும்? மகாபாரதம் சமஸ்கிருதத்துல தான் இருக்கு. தமிழர்களுக்கு அந்த கருத்து தெரிய போறதில்ல. தமிழ்ல அந்த பாரதத்தை மொழிபெயர்னு சொல்லி ஒரு தண்டனையும் கூட அது அடுத்தவர்களுக்கு உதவும் வகையில ஒரு தண்டனையை கொடுத்தாங்க. உதவும் மனம் வேணுங்கிற ஆயுதம் செய்வோம் படத்துல நம்முடைய சுந்தர் சியும் விவேக் வருவாங்க. தப்பு பண்ணோன்னு நான் நீதிபதியா வருவேன். அதுல பார்த்துருப்பீங்க. திகார் ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். ஆனா நீங்க எங்க போங்க, காந்தி மியூசியத்துல போய் 2 பேர் சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். வில்லி பாரதம் நமக்கு கிடைக்க காரணம் ஒரு காது அறுக்கவில்லை, அதுக்கு பதிலாக என்ன, நீங்கள் வடமொழி காப்பியத்தை மொழிபெயர்த்து கொடுங்கன்னு சொன்னார்னா அந்த அன்பான குணம் தான் நமக்கு பாரதத்தை தமிழில் தந்தது. சொல்லுங்கம்மா. ஐயா தம்பி சொன்ன மாதிரி அருணகிரிநாதர் அருமையான கேள்வி கேட்டாருப்பா. எப்படி தெரியுமா? வெயிலுக்கு உதவா உடம்பின் வெறும் நிழல் போல கையில் பொருளும் வராது கண்டீர் கடை விளைக்கன்னு சொன்னார். அது என்ன தெரியுங்களா? எவ்வளவு பெரிய உடம்பு உன்னுடைய இருந்தாலும் கூட அந்த உடம்போட நிழலை நீ இளைப்பாற முடியுமா? அரவணைக்கிற குணம் இருந்தா இளைப்பாறலாம்டான்னு சொன்னார். நல்லா ஐயா அவங்க சொன்னாங்க பாரதியார் ரௌத்ரம் பழகுன்னு. அவர் கவிதையில வேணா சொல்லிருக்கலாம், வாழ்க்கையில அனைவருக்கும் உதவும் மனத்தோட வாழுன்னு ஒரு வாழ்ந்து காட்டியிருக்காரு. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுங்களா? அவங்க குடும்பம் ரொம்ப வறுமையான குடும்பம். ஏன் ஒரு சில டைம் பேனாக்கு மை வாங்க கூட காசு இல்லாத நிலைமையெல்லாம் இருந்திருக்கு. அப்படி சமயத்துல அவங்க வைஃப் செல்லம்மா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு பாரதியாருக்கு புது வேஷ்டியும் சட்டையும் வாங்கி தராங்க. அவரும் இதை கம்பீரமா அணிஞ்சிட்டு வெளியே போறாருங்க. ஐயா போற வழியில ஒரு வயசானவர் கேக்குறாரு,
ஐயா கொஞ்சம் துணி இருந்தா கொடுங்கன்னு கேட்கும் போது எனக்கு என்ன சட்டை இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல போட்டிருந்த சட்டையை வேஸ்ட் புதுசு கழட்டி கொடுத்தாரு. அந்த இடத்துல அவர் உதவும் மனத்தோட வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காருயா. ரௌத்ரம் பழகுங்கிறதையும் வாழ்ந்து காட்டியிருக்காருங்க. அந்த காலத்துல பெண்கள் வெளியே வரக்கூடாது, யாரு என்ன நடந்தாலும் சரி பெண்களுக்காக நான் போராடுவேன், அந்த இடத்துல எது தவறுங்கிறத சுட்டி காட்டி சினம் கொண்டு அவங்க மனைவிய வெளியே கூட்டிட்டு வந்தாருங்க. ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னாரு பாரதியார். ஆனா அந்த லைன் இப்ப எப்படி தெரியுங்களா ஆயிடுச்சு, ஊர்கா மாதிரி ஆயிடுச்சுங்க. எங்க அம்மாவும் படிச்சாங்க, நானும் படிச்சிட்டேன், என் பையனும் படிச்சுட்டு தான் இருக்கான், என் பேர குழந்தையும் படிச்சுட்டு தான் இருக்க போறான். ஆனா ஜாதிங்கிறது ஒளிஞ்ச மாதிரி தெரியலைங்க. பள்ளிக்கூடம் வாசல்ல கால வச்சா எங்க ஸ்கூலுக்கு வாங்க, 2 ஸ்கூல் இருக்கு, இந்த பக்கம் மெட்ரிக் அந்த பக்கம் சிபிஎஸ்இ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க அதையே சேர்த்திடுவோன்னு அரவணைப்பாதாங்க கூப்பிடுறாங்க. உள்ள போனா நான் அட்மிஷனுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி தட்டுமா, நான் வேணா ஜெராக்ஸ் எடுத்து தட்டுமா அப்படின்னு தான் அன்பா சொல்றாங்க. ஆனா ஜாதி சான்றிதழ்ங்கிறத ஒன்ன குடுக்கலைன்னா அங்க அட்மிஷன்ங்கிறதே கேள்விக்குறியாதாங்க இருக்கு. கல்லூரிக்குள்ள நுழைஞ்சாலும் ஜாதி சான்றிதழ் கேக்குறாங்க. ஏன் இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கறதையே ஜாதி அடிப்படையா வச்சுதானங்க பிரிக்கிறாங்க. இதெல்லாம் கண்டு பொங்காம எப்படிங்க இருக்கிறது? ஒரு கல்லூரியில பட்டிமன்றம் நடந்தது. அந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு என்னன்னா, ஃபேஷன் அப்படிங்கிறது கலாச்சாரத்தை அழிக்கிறதா இல்ல புதுமையை புதுப்பிக்கிறதா, இதுதாங்க தலைப்பு. அதுல ஒரு பொண்ணு பேசுனா கலாச்சாரத்தை அழிக்குதுங்கன்னு பேசுனா. அப்ப அவரு கேட்டாரு, ஏமா நீ ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்க, நீ புதுமையை புதுப்பிக்கும் தானே பேசணும், நீ ஏன் தப்பா பேசுற அப்படின்னாரு. அப்ப அந்த பொண்ணு சொன்னா, கலாச்சார அழிவை பார்த்து என்னால பொறுக்க முடியல, நான் ஃபேஷன் டெக்னாலஜி எடுத்ததுக்கு காரணமே சேலையோட மகத்துவத்தை மறுபடியும் கொண்டு வருவேன் அப்படின்னாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லைங்க, நான் தான். அப்படி எல்லாமே பிளாஸ்பேக்ல அவங்கள தான் இருக்காங்க. அந்த கோபம் இருக்கணும். சரி, கடைசியா சொல்லிக்கிறேங்க. 2 வயசுல அம்மா திட்டுவா, 10 வயசுல அப்பா திட்டுவா, 16 வயசுல காதலி திட்டுவா, 20 வயசுல காலேஜ் ப்ரொஃபசர் திட்டுவாங்க, 25 வயசுல மனைவி திட்டுவா. அப்பெல்லாம் புரியவே புரியாது. திட்ட திட்ட திண்டுக்கல்லு, வைய வைய வைரக்கல்லுன்னு எப்ப தெரியுங்களா புரியும்? தான் ஒரு பெற்றோரா ஆகி இந்த சமுதாயத்தை தனியா நோக்கும் போதுதான் மனித பண்புங்கிறது எவ்வளவு முக்கியம். அதுல சிறுமை கண்டு சீர்னது என்னோட குறைகளை களையறக்குதானேங்கிறத அப்ப புரிஞ்சுக்குவாங்க. அதனால நான் சொல்றேங்க, அரவணைப்பும் சரி உதவும் மனமும் சரி மனித பண்பின் அங்கமாகத்தான் இருக்க முடியுமே தவிர சீரும் சினம் மட்டும்தாங்க அடையாளமா இருக்க முடியும். ஐயா, உண்மையான அன்பு அரவணைப்பு இருந்தா படுத்த படுக்கையில கிடக்கிறவங்களோட 10 நாள்ல தேத்திரலான்னு சொல்லுவாங்க ஐயா. குடும்பம், நட்பு, சொந்த பந்தம் இப்படி எல்லா இடத்துலயும் ஒரு அன்பு இருக்குதுங்க ஐயா. அதனாலதான் அந்த பந்தம் இன்னும் பிணைப்பா வந்துட்டு இருக்குது அப்படின்னு நான் சொல்றேன். உயிர் உடம்புல நிக்க காரணம் என்னன்னா அவருடைய அரவணைப்பு. லேசா அப்படி தொட்டு தலைவலிக்குதான்னு கேட்டா போதுமா, உடனே அந்த தலைவலி போயிருமா. நிர்வாக திறமை, ஆளுமை திறமை அப்படின்லாம் எது சொல்றோம், நம்மளோட பேச்சுல தான் சொல்றோம். எப்படி தெரியுமா, நம்ம போய் லேபர் ஓனர் போய் லேபர் கிட்ட மா இதை நீ முடிச்சு வச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க வைங்க, அந்த லேபரு ஒரு மன திருப்தியே இல்லாம சொல்லிட்டான் செய்யணும் அப்படின்னு செஞ்சு வைப்பாங்க. அதே அம்மா இதை கொஞ்சம் பார்த்து முடிச்சு வச்சிருமா அப்படின்னு பொறுமையா அன்பா சொன்னாங்கன்னு வையுங்க, அப்போ அந்த பொண்ணு முழு மன திருப்தியோட அந்த வேலையை செய்வாங்க ஐயா. அதனாலதான் சொல்ற அன்பான பேச்சுக்கு எல்லா சக்தியும் இருக்குது அப்படின்னு நான் சொல்றேங்க ஐயா. நம்மளோட கல்லூரி மாணவனை போய் கேட்டோம்னு வையுங்க, ஃபர்ஸ்ட் நாள் அவனோட லவ் சொல்றதுக்கு போய் நிப்பான். எப்படி நிப்பான் தெரியுங்களா, போய் நிப்பான், பாப்பான், பயமா இருக்கும், கம்முன்னு வந்துருவான். 2வது நாள் பாப்பான், அப்பவும் முடியாது, 3வது நாள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் நிப்பான். அப்போ 3வது நாள் ஃப்ரெண்டு சொல்லுவான், டே மச்சான் நீ செய்யடா நான் நிக்கிறேன் அப்படின்னு தொட நிப்பாங்க ஐயா. அப்ப போய் பட்டுன்னு பையன் சொல்லிட்டு வந்துருவான். அதனாலதான் சொல்றேன், துணிவு அந்த துணிவையும் வெளிப்படுத்துறது என்னோட அரவணைக்கும் குணம் தாங்க ஐயா. பூக்களின் நிறம் மாறலாம், பூஞ்சோலைகள் கூட இல்லாமல் போகலாம், ஆனால் நம்மளோட அரவணைப்பு என்பது என்றும் நிலையானது, தன்மை மாறாதது. அதனாலதான் சொல்றேன், மனித பண்புக்கு அடையாளமாக இருப்பது அரவணைத்து செல்லும் குணம்தான். நீங்க எத்தனை பதவியிடங்கள்ல வேணா உட்கார்றீங்க இல்லையா, இன்னைக்கு இந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா, ஆனா உங்களால உங்க தாயினோட கருவறையில போய் உங்களால உட்கார முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட தாயை கொண்டு எனக்கு முதியோர் இல்லத்துல உட்கார வச்சிருக்கீங்க. அப்ப
அப்படி கேளுங்க. அம்மாவை கொண்டு அங்க விட்டுவிட்டு அரவணைப்பு எங்க இருக்கு? ஐயா அதான் சொல்றேன் நானும். ஒரு இடத்துல அரவணைப்பு இல்லாம போயிருக்கலாம், நாங்க கொண்டு முதியோர் இல்லத்துல விட்டுருக்கலாம். ஆனா அந்த முதியோர் இல்லத்துல மத்த முதியோர்கள் இருக்கிறாங்கல்ல, அங்க அவங்க அரவணைச்சாங்க, அதனாலதான் அவங்க உயிர் வாழ்ந்தாங்க. அதனாலதான் ஒரு இடத்துல இல்லனாலும் இன்னொரு இடத்துல அரவணைப்பு இருக்குதுங்க ஐயா. அதனாலதான் மனித குலம் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்குது. சொல்றேன். காட்டுல கொண்டு விட்டாங்க, வீட்டுல விட்டாங்க. கற்றோருக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு, சீமை கருவேல மரம் இருக்கும் இடமெல்லாம் கருப்பையா. ஐயா நம்ம கிராமத்து பசில சொல்லணும்னா வேலி மரம், அந்த வேலி மரத்தை அகற்றணும்னு சொன்னேன். ஆனா எத்தனை பேர் போய் அகற்றினாங்கன்னு எனக்கு தெரியல ஐயா. உதவியாளா ஏங்க இந்த மரத்தை அழிச்சாதாங்க தண்ணி வரும், தண்ணி இருக்கும் அப்படின்னு போய் சொன்னோம்னா யாரோ வீட்டு தண்ணி தானே அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. போய் அரவணைச்சு சொல்றோம், ஏங்க இந்த மரத்தை வெட்டுங்க, மரத்தை வெட்டினா தான் நம்மளுக்கு தண்ணி கிடைக்கும்னு போய் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இவன் கிடக்கிறான் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. இதுவே நீங்க சினம் கொண்டு சீறி போய் சொன்னீங்கன்னா ஐயோ உடனே இந்த மரத்தை நம்ம வெட்டியா தீரணும்னு சொல்லி வெட்டிடுவாங்க ஐயா. அப்ப நீர்நிலை பாதிக்க போறோம். அப்ப உதவியும் அரவணைப்பு அந்த இடத்துல வராதுங்க ஐயா. வெற்றியா உடனே வெட்டவா? சரி ஐயா அவங்க சொன்னாங்க, நான் போய் முதல்ல குரல் கொடுத்தேன், அதனாலதான் பண்ணினேன் அப்படின்னு. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்களோட மனசுல ஒரு அன்பு இருந்துச்சுங்க ஐயா, கருணை இருந்துச்சு. அதனாலதான் நம்மளோட நாட்டை காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சாங்க. முதல்ல நம்ம மனசுல நம்மளுக்கு ஒரு அன்பு இருந்தாதா நம்மளுதுன்னு தோணும். அதனாலதான் நம்ம தமிழனுக்காக நாம குரல் கொடுக்கணும், நம்ம விவசாயிக்காக நாம குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுதுன்னு அரவணைச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ஆதரவளிச்சாங்க. அதனாலதான் அன்பு மனித பண்புக்கு முக்கியம்னு சொல்றாங்க ஐயா. நல்லது நல்லது. அன்பும் அரவணைப்பும் மனசுல இருந்தா மட்டும் முதல் கால் எடுத்து வைக்க மாட்டாங்க. யாராச்சும் ஒருத்த முதல்ல வரட்டும் அப்புறம் நாம போவோம் அப்படின்னு உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா மனசுல இது என் நாடுங்கிற சினம் இருந்தா மட்டும்தான் முதலாளா வந்து நிப்பாங்க. தினையளவு நீங்க உதவி செஞ்சாலும் உங்களுக்கோட பலன் பனையளவு கிடைக்குங்க ஐயா. அததான் திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு, தினை துணை நன்றி செய்யினும் பனை துணையா கொள்வர் பயன் தெரிவார்னு. ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுன்னு எல்லாரும் பேசினாங்கல்ல, அரவணைச்சாங்க, சினம் கொண்டாங்க, அதனாலதான் இவ்வளவு பெரிய புரட்சி வந்திருக்குன்னு. 4 வருஷமா தீர்க்க முடியாத பிரச்சனையை என்னோட இளைஞன் 4 நாள்ல உட்கார்ந்து தீர்த்தான்ல. அதான் எங்கிருந்தோ சாப்பாடு வந்தது. ஏதோ ராமன் ஒருத்தர் சாப்பாடு கொண்டு வந்தாரு, ராபர்ட் ஒருத்தர் தண்ணி கொண்டு வந்தாரு, ரஹ்மத் அப்துல்லான்னு உங்களுக்கு போர்வை கொடுத்தாரு. இங்க ஜாதி மதம் இனம் எதுவுமே இல்லாம உதவி செஞ்சாங்கல்லங்கய்யா. 10 பேரு சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு அங்க நிக்கிறாங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் தொழணுங்கிறதுக்காக அவங்களுக்காக கொடை பிடிச்சு நின்னாங்களே, இந்த உதவிக்கு இணையா வேற ஏதாவது இருக்காங்கய்யா? உதயகிருத்திகான்னு ஒரு பொண்ணுங்கய்யா, இங்க தேனி மாவட்டத்துல தான் இருக்காங்க. 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் அவங்க தமிழ் வழி கல்வி தான் கத்துக்கிட்டு வந்தாங்க. அவங்களோட சின்ன வயசுல இருந்து அவங்களோட ஆசை ஒரு விண்வெளி வீராங்கனையா ஆகணுங்கிறது தாங்கய்யா. அதுக்காக கடுமையா உழைச்சாங்க, ரொம்ப போராடினாங்க. 2 லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கிளியர் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் தடவை தோத்து போனாங்க, 2வது தடவை 2லயுமே பாஸ் ஆனாங்க. அங்க நுழைவு தேர்வுக்கு போகும்போது அவங்க ஒரு பெண்ணுங்கிறங்கார தோத்து போறாங்க. அப்ப அந்த பெண் சொல்றா, நான் இனிமேல் என் லைஃப்ல கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு எழுதி தர்றேன், ஆனாலும் அவங்க சேர்த்திக்க மாட்டேன், ஏன்னா அவங்க சொன்ன காரணம் உனக்கு ஆங்கிலம் தெரியாதுன்னு. அப்படியே அவங்க உடஞ்சு போயிடுறாங்க. அப்ப அவங்களோட ஆசிரியர் ஒருத்தர் திண்ணை செந்தில்குமார்னு சொல்லிட்டு, அவரு இல்லம்மா உன் சின்ன வயசு கனவு தோக்க கூடாதுன்னு அவர்னால முடிஞ்ச உதவிகளை எல்லாம் செய்யறாரு. பண உதவி, பொருள் உதவி. அவரு மட்டும் இல்லாம அவர் பள்ளியில இருக்கிற எல்லா ஆசிரியர்களையும் கூப்பிட்டு நல்லா உதவுறாருங்கய்யா. இந்த பொண்ணு திருப்பியும் எழுதிச்சு, ஃபர்ஸ்ட் லெவல் கிளியர் பண்ணுச்சு, நேர்முக தேர்வுக்கு போச்சு, அப்பவும் தோத்து போச்சு. அப்ப அந்த பொண்ணு முடிவு பண்ணா திருப்பியும் ஆல் ஓவர் இன்டர்நேஷனல் லெவல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா, ரஷ்யாவிலையும் அமெரிக்காவிலையும் செலக்ட் ஆனா. அப்ப அந்த பொண்ணு சொன்னா, நான் அமெரிக்காவுக்கு போக மாட்டேன், எனக்கு எங்க ஆங்கிலம் இல்லையோ ரஷ்ய மொழிய கத்துக்கிட்டு நான் ரஷ்ய மொழியில வேலை செஞ்சு ஒரு நாள் இதே இஸ்ரோ திருவனந்தபுரத்துல எனக்காக எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லி இப்ப அவ ரஷ்ய மொழியில விண்வெளி வீராங்கனையாகிறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க ஐயா. இது எல்லாமே அந்த அரசு ஆசிரியர்களும் அந்த திண்ணை செந்தில்குமார் அவர் செஞ்ச உதவினாலதானே ஐயா இருக்கு. சிவந்து கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் ஐயா நம்ம தமிழர்களோட கைகள். அதனாலதான் இடையேழு வள்ளல்கள், முதலேழு வள்ளல்கள், கடையேழு வள்ளல்கள்னு இத்தனை கடை வள்ளல்கள் நம்ம இதுல இருக்காங்க.
கம்பன் கழகத்துல நீங்களே ஒரு தடவை சொன்னீங்க ஐயா, 10,000 கம்பன் 10,000 பாட்டு எழுதுறதுக்கு இவ்வளவு மன்னர்கள் எல்லாம் இல்ல, சடையவள்ளல்னு ஒருத்தர் சடையப்ப வள்ளல்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருனாலதான் இத்தனை அவரோட உதவும் மனப்பான்மையினாலதான் அந்த கம்பர்னால இவ்வளவு பாட்டு எழுத முடிஞ்சதுன்னு. அதனாலதாங்க ஐயா சொல்றேன், மனிதர்களுக்கு உதவும் மனப்பான்மை தாங்க ஐயா மிகவும் சிறந்தது. மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும், மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும், கோண கொண்ட பொம்பளைங்க நல்லா கொசுவங்கட்டி ஆடி வரும் அழகான கிராமிய பாடல் நான் கேட்டிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? கிளப்புல மப்புல திரிகிற பொம்பளை என்னடி நடக்குது செந்தமிழ் நாட்டில். ஹாய் எல்லாருக்கும் வணக்கமுங்க லேடிஸ். அதுக்கப்புறம் சொல்லக்கூடாது. நகைய போடுற காலம் போய் புகைய போட்டு தள்ளுதுங்க, காஞ்சிப்பட்ட விட்டு புட்டு கர்ச்சீப்பு கட்டுதுங்க, கர்ச்சீப்பு கட்டுதுங்க. இன்னைக்கு நாகரிகம் இப்படிதாங்கய்யா இருக்குது. இத பார்த்துதான் எங்களுக்கு கோவம்னு வருது. ஐயா, சிறிதளவு தண்ணீர் பதுக்கி வைத்த குற்றத்திற்காக தலை சீவும் தண்டனையை கொடுத்தான். யாருக்கு? இளநீருக்கு. ஆனால் தமிழகத்திற்கே தண்ணீர் தர மறுக்கும் மனிதர்களுக்கு இறைவன் எத்தகைய தண்டனை கொடுப்பான் நினைச்சு பார்க்கணுங்களங்க ஐயா. கடிகாரத்துக்கும் குடிகாரனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. கடிகாரத்துக்கும் குடிகாரனுக்கும் நின்னு சுத்தினா அது கடிகாரம், நிக்காம சுத்தினா வேண்டா குடிகாரன். ஐயா, அனைவருக்கும் உதவுமானு பேசுறாங்க. இப்படிதான் எங்க வீதியில ஒருத்தர் வெள்ளையும் சொல்லையுமா திரிவாரு. கேட்டா அனைவருக்கும் உதவும் கொண்ட மனம் உள்ள வராமா. ஒரு குடிகார போய் ரோட்ல படுத்து கிடந்தான். போய் தூக்கி விடுறாரு. ஏண்டா தூக்குறேன்னு காது மேல அப்புறான். மறுபடியும் தூக்குறாரு. எடுத்தாங்க பாரு ஒரு வாந்தி. வந்தது பாருங்க ஒரு கோவம். அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டி உருள்றானுங்க பிறடுறானுங்க. ஊரே சேர்ந்து என்ன சொல்லுது? குடிகார பயில காலங்காத்தாலே சண்டை போடுறாங்க பாருன்னு. இது தேவையான்னு நான் கேட்கிறோம். அவனை போய் காப்பாத்துவானே, அவன் அடிபடுவானே, அசிங்கப்படுவானே. ஐயா, எத்தனை முறைகள் அடித்தாலும் எதுவுமே நடக்காது போல் ஓடி வந்து நம்மளை அணைத்துக் கொள்ளுந்தேம்னா அது குழந்தை மட்டும் தாங்க ஐயா. அப்படிப்பட்ட குழந்தைய 24 வயசு மிருகம் சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணி பலாத்காரம் பண்ணி கொன்னு எரிச்சிருக்கானா? இதை விட ஒரு கொடுமை எங்கயா பார்க்க முடியுங்களாங்க? அந்த மிருகத்தை என்ன பண்றது? அதான் கேள்வி. அப்ப எங்க போச்சு உங்களுடைய அனைவருக்கும் உதவும் மனமும் அனைவருக்கு அரவணைத்து செல்லும் பண்புன்னு? ஐயா, முதல் குழந்தைக்கு பிறகு இரண்டாவதாக ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதா வேண்டாமா என்பதை சில தனியார் பள்ளி கல்வி கட்டணங்கள் நிர்ணயிக்குதுன்னா இதை விட ஒரு கொடுமை எங்கயா சொல்ல முடியுங்களா ஐயா? ஐயா, எனக்கு கல்வித்தர அப்படி ஆயிருச்சு. ஜாதி மதம் இல்லையடி பாப்பா, ஜாதி சான்றிதழ் கொண்டு வாப்பான்னு சொல்றாங்கன்னா இந்த கொடுமை எங்கய்யா கேட்க முடியும்? ஜாதி மதம் இல்லையடி பாப்பா, ஜாதி சான்றிதழ் கொண்டு வாப்பான்னு சொல்றாங்க. இப்படி கோவக்காரங்க எப்பயுமே குணமுள்ளவங்க தான் இருப்பாங்க. எப்பயுமே நியாயத்துக்காக தான் நாங்க போராடுவோம். எப்பயுமே இருக்கிறது சினம் சினம் சினம்னு சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேங்க. புதுயுகம் வழங்கும் யாவரும் கேளீர் இந்த அருமையான சொல்லரங்கு நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் காண்போம். பச்சை விளக்குகள் எரிவதை கோபத்துடன் பார்க்கிறான். வாகனங்களில் முன்புறம் நின்று பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் பிச்சைக்காரன் இன்னைக்கு எங்கெங்கயா போச்சு உதவும் மனம்? என்ன கொடுப்பான் ஏது கொடுப்பான் என்று அவர்கள் எண்ணும் முன்னே பொன் கொடுப்பான் பொருள் கொடுப்பான், போதாது போதாது என்றால் இன்னும் கொடுப்பான், இதிலும் குறைவென்றால் தன்னையும் கொடுப்பான், தன் உயிரையும் தான் கொடுப்பான். தயாநிதி அந்த அளவுக்கு உதவி செய்யற மனப்பான்மை எல்லாருக்கும் இருந்ததுங்கய்யா. ஐயா, ஜல்லிக்கட்டை பத்தி எல்லாருமே பேசுறாங்க. அதுல ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறேங்க. அரவணைப்பால சேர்ந்த கூட்டமா இருந்தா, உதவின்னு ஒண்ணு கிடைக்காம இருந்திருந்தா அந்த கூட்டம் அங்க கலைஞ்சிருக்கும். மனசுல உண்ட வெடினாலையும் அந்த ஒரு சிறுமியை கண்டு சீர்னால மட்டும்தாங்கய்யா. உதவி இல்லைனாலும் அந்த கூட்டம் அங்க தங்கி இருக்குங்க. கல்லூரி மாணவன் தன்னோட வகுப்பறையில சோகமா உட்காந்துருக்காயா. அதை பார்த்துட்டு அவனோட நண்பன் போய் கேட்கறான், டே என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி சோகமா உட்காந்துருக்கேன்னு கேட்கறான். அதுக்கு அவன் சொல்றான், டே 2 பேப்பர்ல அரியர்டா அப்படிங்கிற. அதுக்கு அவனோட உயிர் தோழன் சொல்றான், டே மச்சான் எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமாடா, வாடா போலான்னு சொல்லி அந்த இடத்துல அரவணைச்சு போறாங்க ஐயா. பசிக்காத பிள்ளையாருக்கு பால் கொடுத்த நீ பசிக்கின்ற பிள்ளைக்கு கூட பால் கொடுக்கவில்லையே. இப்படி ஒரு சமுதாயத்துல நம்ம உருவாகிட்டு இருக்கோம். மூட பழக்க வழக்கங்கள்ல மூழ்கி கிடக்கிறோம். ஈரோடு பாட்டன் தந்தை பெரியார் வழியால நம்ம பிறந்த நாம இன்னைக்கு சிறுமை கண்டு சீரும் சிங்கங்களா எழணும்யா. உத்தரகாண்ட்ல வெள்ளம் வந்தப்ப உலகம் பேசுச்சு. மும்பையில் குண்டு வெடிச்சப்பவும் உலகம் அதை பற்றி பேசியது.
ஆனால் சென்னையில் வெள்ளம் வந்தபோது உலகம் திரும்ப திரும்ப பேசியது. காரணம் என்ன தெரியுமா? உத்தரகாண்டில் வெள்ளம் வந்த பொழுதும் மும்பையில் குண்டு வெடித்த போதும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஏராளம். ஆனால் சென்னையில் வெள்ளம் வந்த பொழுது பாதிக்கப்பட்டவர்களை விட அவர்களுக்கு உதவிய கரங்களின் எண்ணிக்கை ஏராளம். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அதை திரும்பவும் வராம பார்த்துக்கோ. திருடாதே பாப்பா திருடாதே அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எம்ஜிஆருடைய குரலாக பாடியிருப்பார்.